இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் குறித்து புதிய தகவல் ஒன்று விலகி உள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் சுமார் 1,16,50,000 பேர் பயன்பெற்று வரும் நிலையில், இந்த திட்டத்தின் கீழ் உதவித்தொகை பெறுவதற்கு பல்வேறு நிபந்தனைகள் உள்ளது. அதன்படி குடும்பத்தின் ஆண்டு வருமானம் பார்த்திங்கன்னா 2,5 லட்சத்திற்கு குறைவாக இருக்க வேண்டும் என்றும், 5 ஏக்கருக்கு குறைவாக நன்சை நிலம் அல்லது 10 ஏக்கருக்கு குறைவாக புன்சை நிலம் வைத்திருக்க வேண்டும் உள்ளிட்ட நிபந்தனைகள் உள்ளது. இந்த நிபந்தனைகளால் பல பெண்களுக்கு உரிமை தொகை கிடைக்கவில்லை என்றும், இந்த நிபந்தனைகளை தளர்த்தி ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் ரூபாய் 1000 உரிமை தொகை வழங்க வேண்டும் என்றும் எதிர்க்கட்சிகள் கோரிக்கை வைத்து வந்தது. இந்த நிலையில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் தொடங்கப்பட்டு வரும் செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதியுடன் ஓராண்டு நிறைவடைகிறது. இதனால் இந்த நிபந்தனைகளில் மாற்றம் கொண்டு வரப்படலாம் என்றும், அதன்படி ஆண்டு வருமான உச்சவரம்பை 2.5 லட்சத்திலிருந்து ரூபாய் 5 லட்சம் என நிர்ணயிக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. அடுத்த மாதம் 15ஆம் தேதி இதற்கான அறிவிப்பு வெளிவர வாய்ப்பு இருக்கிறது என்று அதிகாரிகள் கூறுகின்றனர். ஆனால் அரசின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளிவந்தால்தான் இது பற்றி தெரிய வரும் என்றும், இதற்கிடையில் இந்த திட்டத்தில் புதிதாக சிலரை சேர்க்க விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதுதான் தற்போது வெளியான முக்கிய அறிவிப்பு. செப்டம்பர் 15ஆம் தேதியுடன் பார்த்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் திட்டம் தொடங்கப்பட்டு ஓராண்டு நிறைவு பெற உள்ளது. அதனை முன்னிட்டு இந்த திட்டத்தில் இன்னும் சில தலைவர்களை உருவாக்கி புதிய பயணிகளை சேர்க்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது. அடுத்ததாக கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்கான உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் எப்படி ஆன்லைனில் செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போய்ட்டு KMUT-TNGOV சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்கக்கூடாதுன்னா ஃபஸ்ட்டு உடனே KMUT.TN.gov.in ஒரு வெப்சைட் ஷோக்கும். அந்த வெப்சைட் செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதிலே அதிகாரிகள் உள்நுழைவு, பொதுமக்கள் உள்நுழைவு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பொதுமக்கள் உள்நுழைவு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணிவிட்டு OTP அனுப்பும் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. உங்களோட ஆதார் கார்டு கூட ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு 6 நம்பர் கொண்ட OTP வரும். அந்த OTP நம்பரை பார்த்து கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு அடுத்ததாக கேப்சா கோடு இருக்கும், அதை பார்த்து டைப் பண்ணிவிட்டு சமர்ப்பின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் சமர்ப்பி கொடுத்தோன்னே உங்களுக்கு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு ஆதார் கார்டில் இருக்க டீட்டெயில்ஸ், உங்களுடைய ஃபோட்டோ, நேம், ஆதார் கார்டு நம்பர், டேட் ஆஃப் பர்த், இந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு ஷோ ஆகும். அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அடுத்ததாக மகளிர் உரிமை தொகைக்கான அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். உங்களுடைய நேம், முகவரி, கைபேசி எண், குடும்ப அட்டை எண் எல்லாமே இருக்கும். கடைசியாக விண்ணப்பம் செய்யாதவர் தங்களின் ஆதார் எண் தரவு பட்டியல் இல்லைன்னு வருது. நான் அப்ளை பண்ணாதால் இந்த மாதிரி ஷோ ஆகுது. நீங்கள் அப்ளை பண்ணி பணம் வராமல் இருந்தால் உங்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதுன்னு வரும். அல்லது உங்களுக்கு என்ன காரணத்தினால உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை நிறுத்தப்பட்டுன்னு சொல்லிட்டு ஷோ ஆகும். இந்த மெத்தடை பயன்படுத்தி மகளிர் உரிமைக்கான அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் நீங்கள் செக் பண்ணிக்கலாம்.